வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் வரேன். வந்து மாஸ்டர் பார்த்து இருந்து ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ அன்னைக்கு இருந்து எனக்கு டோட்டல் சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ். வாழ்க்கையும் சரி, பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, டோட்டல் சேஞ்சஸ். பெரிய ஒரு கிஃப்ட்டு மாஸ்டர் கிடைச்சும் சரி, இந்த மகாசக்திக்குள்ளே வந்ததும் சரி. வீட்டுக்கு போனது வந்து ரொம்ப அமைதியாயிட்டேன். ஸ்கூலில் போனால் டோட்டல் சேஞ்சஸ், என்ன டோட்டலாக மாறிட்டேன். கோபமே வரமாட்டேது. மாணிக்க வாசகர் என் பேர். 27th பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், பிடி டீச்சராக ஒர்க் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா என்ன எனி டைம் ஏதாவது குழப்பத்தில், ஏதோ வருத்தத்தில், ஏதோ ஒரு டென்ஷனை இருந்துகிட்டே இருப்பேன். ஸ்கூல்லையும் சரி டென்ஷன், வீட்டில் போனால் பையனை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகும், அவ்வளோ கோவம் வரும். ஸ்கூல்லையும் சரி அவ்வளோ கோவம். பசங்களை பார்த்தா ஏதோ ஒரு சேட்டை பண்ணாங்கன்னா நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், டக்கு டக்குன்னு போய் சப்பு சப்புன்னு இருக்குவேன். நிறைய கம்ப்ளைண்ட் வேறு. பிரின்ஸிபலே கேமராவில் பார்த்து, சார் நிறைய அடிக்கிறீங்க பசங்களை, இனிமேல் அடிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, லெட்டர் கொடுத்து நீ போகிற மாதிரி பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க மேடம், அதான் நான் சொல்கிறது கரெக்டு, கடைசியாக சொல்கிறது. பார்த்தீங்கன்னா அடுத்து கிளாஸுக்கு வரேன், பையனை வேற டெய்லியும் ஏதோ ஒரு ரீசனில் போட்டு அடிச்சிட்டு இருப்பேன். என்ன ரீசன் அவங்க ஒன்றுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நான் கை நீட்டிடுவேன். நிறைய சேஞ்ச். இங்கே எங்கள் வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் வரேன். வந்து மாஸ்டர் பார்த்து இருந்து ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ அன்னைக்கு இருந்து எனக்கு டோட்டல் சேஞ்சஸ். வீட்டுக்கு போனது வந்து ரொம்ப அமைதியாயிட்டேன். ஸ்கூலில் போனால் டோட்டல் சேஞ்சஸ், என்ன டோட்டலாக மாறிட்டேன். கோபமே வரமாட்டேது. அதே மாதிரி கிளாஸுக்கு போனோன்னா ஃபோக்கஸ் பூரா பசங்க என்னி பார்க்குறாங்க. என்னடா நான் போயிட்டு இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறாங்க. வாலண்டியாக வந்து பேசுகிறாங்க, வாலண்டியாக வந்து பேசுகிறாங்க. அதாவது கிளாஸ் போலேருந்து மாஸ்டர் என்ன பேசுகிறாரோ, என்ன ஆக்டிவாக இருக்கோ, கைக்கு பின்னாடி கட்டிட்டு பேசினா அதே மாதிரி எனக்கும் பின்னாடி கை கட்டி பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் போகுது. நிறைய சேஞ்சஸ். வாழ்க்கையும் சரி, பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, டோட்டல் சேஞ்சஸ். அது உடம்பு பிரச்சனை வேறு. ஷோல்டர் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, டிஸ்லோகேஷன் ஆகும் ரைட் ஷோல்டர். அதுவும் கொஞ்சம் எனக்கு மன வருத்தமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கும், நம்மளுக்கு கை கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு. அது இப்போ வந்ததுலேருந்து எனக்கு ஷோல்டர் அடிக்கடி இறங்கும். இதுக்கு முன்னாடிலாம், இப்போலாம் இறங்குறதில்ல. நல்லா நீட்டாக எப்பயும் போது கேஷுவலாக இருப்பேன். மகாசக்தி இந்த மாதிரி ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, வந்தே ஆகணும் எப்போன்னு சொல்லிட்ட மாதிரி ஆர்வமாக இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மகாசக்தி உள்ள எப்படி போக போகிறோம், எப்படி நம்மளுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, பயம் இருந்தது. சில பேர் நான் உள்ளே வந்த பிறகும் சிரிக்கிறாங்க, கத்துறாங்க. அதில் நம்ம எப்படி கத்த முடியும், எப்படி நம்ம சிரிக்க முடியும், அப்படி உட்காந்துட்டு இருக்கு. மண்டிட்டு மகாசக்தி ஒன்று வந்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கே தேம்பி அழுகிறேன். நான் ரொம்ப இளைய மாசு என்ன நினைச்சதில்ல, மகாசக்தி அவ்வளோ தேம்பி அழுக வச்சிச்சு. முடியல என்னால், தேம்பி அழுகுறேன். எங்கேயோ ரியலாக நான் இங்கே மைண்டே இல்லை, எங்கேயோ ஏதோ வேற உலகத்தில் இருக்கோம், பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு போச்சு. வாழ்க்கையிலே இந்த மாதிரி பெரிய ஒரு கிஃப்ட்டு மாஸ்டர் கிடைச்சும் சரி, இந்த மகாசக்திக்குள்ளே வந்தது சரி, பெரிய லைஃப்ல எப்பயுமே இந்த மாதிரி எனக்கு கிடைச்சதே கிடையாது. 40 வருஷம் ஆகுது, எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த 40 வருஷம் இறந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு 30 வருஷம் தான் இருப்போம், 30 அதையும் தான். அதுவும் அது மாஸ்டர் சொல்லியிருக்காரு, நம்ம கையால் தான் நம்ம சமாதி ஆகணும், நம்ம நினைச்சா மட்டும்தான் சமாதி ஆகணும். அது நான் நடக்கணும், அப்படி நடக்கணுங்கிற நானும் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி நடக்கணும், என்னுடைய பெர்மிஷன் தான் நானே சமாதி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். இனிமேல் எல்லா மகாசக்திக்கும் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நான் இந்த மாதிரி பையனை நான் கூட்டிகிட்டு வரணும், பையனையும் வீட்டில் இருக்கவங்களும் கூட்டிகிட்டு வரணும், மகாசக்தி அட்டன் பண்ணணும், அவங்களுடைய லைஃப்லேயும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர்.